செயின்ட் வேலண்டைன் கிபி 3ஆம் நூற்றாண்டுல பரவலா அறியப்பட்டு ரோமைல வாழ்ந்த கிறிஸ்தவ ஆயர். உலகம் முழுக்க இவரோட ஃபீஸ்ட் டேவை வேலண்டைன்ஸ் டே, அதாவது காதலர் தினமா ஒரு இடைப்பட்ட காலத்திலிருந்து கொண்டாடப்பட்டு வருது. இவரோட காலத்துல ரோமையை ஆண்டு வந்த மன்னர் 2ஆம் கிளாடியஸ் கிறிஸ்தவ மறைய கடுமையா எதிர்த்திருக்காரு. அவருக்கு பணிய மறுத்தவங்களை கைது செஞ்சு நாடு கடத்தியிருக்காரு. இந்த சட்டத்தை எல்லாம் பின்பற்ற மறுத்திருக்காரு வேலண்டைன். பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இருந்திருக்காரு. இது கூடவே மன்னர் 2ஆம் கிளாடியஸ் இளைஞர்கள் திருமணம் செய்யக்கூடாது, போர் வீரர்களா மாறணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தியிருக்காரு. அதையும் மீறி இருக்காரு வேலண்டைன். நிறைய இளைஞர்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு, அவங்களுக்கு ஆதரவாகவும் இருந்திருக்காரு. இதனால கோபமடைந்த மன்னர் 2ஆம் கிளாடியஸ் வேலண்டைனை கைது செஞ்சு மரண தண்டனை விதிச்சிருக்காரு. வேலண்டைன் தன்னோட கடைசி காலத்துல தன்னோட தோழியும் தன்னால குணப்படுத்தப்பட்டவளுமான ஒரு இளம் பெண்ணுக்கு எழுதின குறிப்புல உன்னுடைய வேலண்டைனிடமிருந்து அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த குறிப்பும் வேலண்டைனை காதலர் தினத்தோடு தொடர்பு படுத்த காரணமா இருந்திருக்கு. ஆனா இந்த சம்பவங்கள் எல்லாம் திருச்சபையால உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இவரோட பேரும் ரோம் நகரோட வடக்கு பகுதியான பிலோமினாவுல February 14 இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது மட்டும்தான் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள். மற்ற தகவல்கள் நம்ப தகுந்ததா இல்ல அப்படின்னு திருச்சபை வட்டாரத்துல கூறப்படுது. வேலண்டைன் ஒரு புனிதரா இல்ல அதே பேர்ல வேறு புனிதர்கள் இருந்தாங்களா அப்படிங்கிறது திருச்சபையால உறுதிப்படுத்தப்படல. இதனால 1969ல திருத்தப்பட்ட உலகளாவிய கத்தோலிக்க திருச்சபைக்கான பொது நாள்காட்டில இவரோட விழா இடம்பெறல. ஆனா பிலோமினா நகரோட பாலத்துக்கு அருகில மறைசாட்சியா இறந்து போன வேலண்டைன் அப்படிங்கிற பட்டத்தோடு கத்தோலிக்க திருச்சபைக்கான தனி திருச்சபைகளில் வணக்கத்துக்குரிய அங்கீகரிக்கப்பட்ட புனிதர்கள் பட்டியல்ல இவரோட பேரு இடம்பெற்றிருக்கு. February 14 செயின்ட் வேலண்டைன்ஸ் டே.